Taste the Daily. காணும் பொங்கலையொட்டி கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்தில் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் சுரபுன்னை காடுகளில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். பிச்சாவரம் பகுதியில் காணும் பொங்கலையொட்டி தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் மோட்டார் படகுகளிலும் துடுப்பு படகுகளிலும் சுரபுன்னை காடுகளுக்குள் படகு சவாரி செய்து இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் கவியருவியில் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ள தடுப்பு வேலிகளை திமுக அரசு சீரமைக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். காணும் பொங்கலையொட்டி அருவியில் குளித்து மகிழ்வதற்காக ஆழியார் கவியருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இந்நிலையில் அருவியில் குளிக்கும் இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்புகள் ஆங்காங்கே உடைந்து கூர்மையுடன் உள்ளன. இதில் சில சுற்றுலா பயணிகள் விழுந்து படுகாயமடைந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். எனவே இந்த தடுப்பு வேலிகளை திறனற்ற திமுக அரசு சீரமைக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் 108 பால்குட விழா நடைபெற்றது. திருக்கழுக்குன்றம் உருத்திரான் கோவில் பகுதியில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் 36ஆம் ஆண்டு 108 பால்குட விழா மற்றும் நன்னீராட்டு பெருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. காளியம்மனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்தனர். அதைத் தொடர்ந்து புஷ்ப அலங்காரத்தில் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்த அம்மன் ஊர்வலம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே எருதுவிடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோப்பச்சந்திரம் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் 1ஆம் ஆண்டு எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் ஒசூர், சூளகிரி, தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. மேலும் போட்டியில் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்த காளைகளை காளையர்கள் போட்டி போட்டு அடக்கினர். இந்த போட்டியை சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காணும் பொங்கலை முன்னிட்டு திண்டுக்கல் நகர மற்றும் அதன் சுற்றுப்புற வசிக்கும் மக்கள் வெளி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் மலைக்கோட்டையை பார்வையிட சென்றனர். மலைக்கோட்டையில் பண்டைய வரலாற்று சுவடுகளை அறிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் பொழுதை கழித்தனர். பண்டிகை தினம் என்பதால் மக்கள் கூட்டம் அதிகம் காணப்பட்டது. மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், அவசிய தேவைகளான குடிநீர் உள்ளிட்டவற்றை முறையாக செய்யவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் இளைஞர் சடலம் கண்டெடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். கோப்பசந்திரம் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரமாக பாரம்பரிய எருதுவிடும் விழா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள், நூற்றுக்கணக்கான எருதுகள் பங்கேற்றிருந்தன. விழா நடந்த பகுதியில் இருந்து சில மீட்டர்கள் தூரத்தில் தென்பெண்ணை ஆற்றில் கானலட்டியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அவர் மதுபோதையில் தண்ணீரில் விழுந்து இறந்திருக்கலாம் என கருதப்படும் நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நடைபெற்ற இருதாட்டத்தில் பார்வையாளர்கள் கூட்டத்தில் மாடு புகுந்து முட்டியதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். எடப்பாடி சுற்றுவட்டார 18 பட்டி கிராம மக்களுக்கு சொந்தமான வேம்பனேரி ஸ்ரீ ஐயனாரப்பன் கோயிலில் காணும் பொங்கலை ஒட்டி மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட காளைகளும் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இப்போட்டியின் போது மாடுபிடி வீரர்கள் மாட்டின் கயிற்றினை சரியாக பிடிக்காததாலும் போதிய பாதுகாப்பு வசதிகளை செய்யாததாலும் பார்வையாளர் கூட்டத்தில் மாடு புகுந்து முட்டியதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து படுகாயமடைந்த 3 பேரும் ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.